கேட்டியகளி புதுவும் ஒரு கதையுண்டு. இன்றைக்கு 31 முரசன் நிகழ்வில் அதுவும் காலையில் வந்து நிற்கிறேன். நிகழ்வுடைய ஏற்பாடுகள் அந்த மாதிரி இருக்குது. நிறைய ஆக்கள் வந்திக்கணும். ஏற்பாட்டு குழுவினர் அங்கே இங்கே நடந்தினம். ஏற்பாட்டு குழுவில் ஒரு முக்கிய உறுப்பினர் அண்ணனும் பாருங்க. இந்தியான் நிகழ்வும் எப்படி இருக்க போன்றத பாருங்க. நேற்றையை விட இன்றைக்கு நிறைய மக்கள் எதிர்பார்க்கினோம். நிறைய கடைகள் இன்றைக்கு புதுசாக வந்திருக்கு. எனக்கு பின்னால் இங்கே பாருங்க, எனக்கு முன்னுக்கு ஒரு கடை ஒன்று இருக்குது. இன்றைக்கு இந்த கடையெல்லாம் புது கடை, வேறு லெவலில் இன்றைக்கு இருக்க போது. நேற்று எடுத்த வீடியோக்கள் நிறைய கிடக்கு. அதை நான் நாளைக்கு இல்லை நாளண்டை தான் போஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோவை உடனடியாக இப்போ போட்டு வரேன். என்னதுக்குன்னு சொன்னால் நிகழ்வு ஏற்பாடுகள் எப்படி இருக்குன்றதை காட்டுறதுக்காண்டி தான் இந்த காணொலி செய்கிறேன். இந்த முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்வீட் கடையெல்லாம் அந்த மாதிரி வந்துருக்கு. இந்த தேன் முறுக்கு, தோதல் லாட்டுகள் அப்படியான அந்த கடை வந்துருக்குது. இந்தியாவில் இந்த லைக்கா மொபைல்ன்ற ஒரு 10 போட்டிருக்கணும். உலகத்தில் தமிழ் முதலாளிகள் பெரும் முதலாளிகளில் இவரும் ஒரு ஆள். உலகளாவிய ரீதியில் லைக்கா மொபைல் எங்கட ஒரு தமிழருக்கு பெருமை சேர்த்து கொடுக்குது. காரணம் என்று சொன்னால் எங்கட சுபாஷ் அண்ணன் பிரமாண்டமாக உலக நாடுகளில் எங்கட நெட்வொர்க்கை எல்லா நாடுகள்லையும் லைக்கா நெட்வொர்க்கை வச்சு தமிழருக்கு பெருமை சேர்க்கிற ஒரு முதலாளி. பார்க்கல இப்படி இடங்களில் பார்க்கல ஒரு தமிழராக சந்தோஷமாக இருக்குது. அப்படியே பாருங்க, சனமெல்லாம் வந்து ரெடியாக இருக்கிறோம் நிகழ்வை பார்க்குறதுக்கு. இந்தியாவில் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் வணக்கம் கேட்டிய கிளியன் என்று கூப்பிடினோம். இந்தியாவில் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் ரெடி பண்ணினோம். வாய்ஸ் நாக்கள் இன்றைக்கி வராங்க. மதியத்துக்கு பிறகு வாய்ஸ் நாக்கள்ன்ற ப்ரோக்ராம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேஜ் எல்லாமே ரெடி பண்ணி இருக்கணும். நேற்று இந்த முன் துண்டு இல்லை, இன்றைக்கு இந்த முன் துண்டை ஃபிட் பண்ணி செய்திக்கணும். முழு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுகள் லைஃப் பேண்ட் நடக்க போகுது. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுகள் எல்லாமே வேறு லெவலில் செய்யணும். இந்தியாவில் மக்கள் அப்படியே விடிய காலமே வந்து ரெடியாக இருக்கணும், எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். என்ன மாதிரி என்ன நடக்க போகுது, நிகழ்வுகள் எப்படி இருக்க போகுதுன்னு எதிர்பார்த்துருக்கணும். புதுசாக கடைகள் வந்திருக்கு. நேற்றைய விட இன்றைக்கு கூட கடைகள் வந்திருக்கு. நேற்றைய விட நிறைய கடை வந்திருக்கு. நேற்று கொஞ்சம் கடை தான் வந்தது, இன்றைக்கு நிறைய கடைகள். இந்த வீடியோ நான் ரெண்டமாக எடுத்து போட்டு வரேன். என்றால் நீங்களும் ஐயா கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் வாங்கோ யூரோப்புகளுக்கு இருந்தீங்கன்னா இழுத்து பிடிச்சிட்டு வாங்கோ. அந்த மாதிரி ஊர் ஸ்டைலில் ஒரு கோயில் திருவிழாவுக்கு போன ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. இப்போ இந்த கடையெல்லாம் இன்றைக்கு புதுசாக வந்துருக்கு. உடுப்பு கடை புதுசாக வந்துருக்கு. அதே மாதிரி இந்த கடை இருந்தது. இதில் ஒரு கடை இது புதுசாக வந்திருக்கு. இந்த ஜூஸ் கடை இன்றைக்கு புதுசாக வந்திருக்கு. அதோட இளையராஜான்ற அந்த நிகழ்வு சம்பந்தமான ஒரு போஸ்டரும் வச்சிருக்கிறோம். இவையே நான் நேற்று காட்டியிருந்தேன். இந்தியாவில் எங்கட என்ன சொல்கிறது, இந்த பூக்கண்டுகள் வாழைகள் அதில் விற்கிற கடை வந்துருக்கு. அது நேற்றே இருந்தது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் புதுசாக பழக்கடை இந்த பாருங்க. இந்த மாங்காய் அன்னாசி இது நேற்று இருக்கிற இன்றைக்கு கொண்டு வந்து பிரமாண்டமாக போடினோம். நல்ல ஸ்ட்ராபெரி எல்லாம் பார்க்க ஆசையாக இருக்குது. ஸ்ட்ராபெரின்ற கலரை பாருங்கள், அவ்வளோ ஆசை, நல்ல சிறப்பாக ஆசையாக இருக்குது பார்க்கும்போது. கொண்டு வந்து போட்டிருக்கிறோம். அப்படியே இந்தியாவில் மீன் கடை, இந்த மீன் கடை அதே மாதிரி அப்படியே பாரு. வணக்கம் அண்ணா. வணக்கம் எப்படி இருக்கீங்க? இருங்க வா. ஓகே. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக உடுப்பு கடையில் வந்துருக்கு. நிறைய கடைகள் வந்திருக்கு. நிறைய கடை பிரமாண்டமாக இருக்குது. நேற்று எனக்கு பிடிச்ச கடை நல்ல மாங்காய். இந்த கடைகள்லாம் நேற்று வந்து நல்ல மாங்காய், இறால் வடை, பருப்பு, மாசி வடை எல்லாம் சாப்பிட்டு போனாங்க. அந்த மாதிரி இருந்தது. நான் தேடி வந்தால் உண்டாக்கி இல்லையாண்ணா எங்க விளாங்காய காலையில் விளாங்காய் முடிஞ்சுதான். நேற்று நல்லா இருந்தது, முடிஞ்சுது. நல்லா இருந்தது. மாங்காய் உப்பு தூளெல்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. குடல் கறி, மாசி வடை, இறால் வடை எல்லாமே இங்கே அண்ணாக்கள் எல்லாம் வந்துருந்து சாப்பிடலாம். அப்படியே இந்த பக்கம் பாருங்க, அதே தான் நிறைய கடைகள். இதுக்குள்ள எல்லாம் புதுசாக இதெல்லாம் உடுப்பு கடை புதுசாக வந்திருக்கு. நிறைய உடுப்பு கடைகள் வந்திருக்கு. அப்படியே எங்கே இதுக்குள்ள ஸ்டேஜுக்கு பின்பக்கம் இதெல்லாம் புதுசாக உடுப்பு கடை. யூரோப்பால் மக்களுக்கு இன்றைக்கு ஒரு லொட்ரி. புது விதமான உடுப்புகள், இந்த நகைகள் பாருங்க. அவ்வளோ தமிழக்காக்கள் அந்நியாக்கள் எல்லாம் வந்து வாங்கினோம் சாமான்கள். பார்த்தீங்களா அப்படி இருக்கண்டு அப்படியே புறக்க நடந்துக்கிறேன். இந்த வீடியோ இப்படியே எடுத்து போஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கும் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஓகே, யூரோப்பில் அதுவும் ஹோலண்டில் இப்படி பிரமாண்டமான செட்டப்பில் செய்திருக்கிறோம்.
இந்த மாம்பழம் அங்கால மாம்பழ கடைக்காரன் நிற்கிறானாங்கல்ல மாம்பழம் விற்கிறாங்க. நம்ம நாட்டு சுவை கடையின் பேர் நம்ம நாட்டு சுவை. இவையில் கடையா இல்லை இப்படி நிகழ்வுகளுக்கு வந்து மட்டும் செய்கிறவையாம் என்று சொல்லி. அண்ணா என்ன மாதிரி அக்கா அந்த ஒரு எலவன்சிங்க உண்டு அக்கா என்ன 10 ரொட்டியா 10 ரொட்டியோ முடிஞ்சுது. ஓகே பெரிய எதிர்பார்ப்பு இருக்கப்ப பெரிய எதிர்பார்ப்பு. நேற்று 5 கிலோ காய்ச்சி நேற்று வந்த சாணத்துக்கு 5 கிலோ இந்த மூலைக்கு என்ன வேணும்? ஆ 15 கிலோ சூப்பர். இந்த பெரிய சட்டி என்ன குடலுக்கோ? பெரிய சட்டி குடலுக்கு. சூப்பர். சூப்பர். இவர் எங்கடா சின்ன முதலாளியா நினைக்கிற? அதுதான் பெருங்கால சின்ன முதலாளி ஆளை பாருங்க. அப்படி எங்கேயால வந்துட்டாங்க மாம்பழ டீம் வந்துட்டாங்க. நேற்று இடையில விட்டு பாஞ்சிட்டாங்க. இப்போ வந்துட்டாங்க மாம்பழம் இந்த கீழே. நேற்று வெயில் அடிக்கல கொண்டு வைக்காதீங்க. இன்றைக்கு குளிர் அடிக்கல நினைஞ்ச கொண்டு வாங்க. வட்டி வட்டி கொடுக்கலாம். பெட்டி 12 ரூபா. நேற்று 10 ரூபாய்க்கு வித்து போட்டு 12 ரூபான்றாங்க. புலம்புறாங்களே பார்த்தீங்களா வராங்க தானே. அப்போ எனக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். வேற நல்ல மாம்பழம் ஐயா இந்த இல்லையா வரம் இந்த மாம்பழம் உண்மையாக நல்ல மாம்பழம். இது டொமினிக்கன் என்ன டொமினிக்கன் நல்ல மாம்பழம் சூப்பராக. நான் அங்கேயும் வாங்கி சாப்பிட்றோம். நல்ல தேன் மாதிரி இருக்கும். சர்ரோக்காரருக்கு அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். சூப்பர் ஜாமான் இலக்கில் இருந்தாங்களோ எல்லாம் கொண்டு வட்டி தந்துக்கலாம். பாருங்க படியா இது பாருங்க நல்லா இருக்கு. ஏதோ சொல்லி புருவத்துட்டு போகிறான். என்ன சொன்ன கேட்டதா தம்பி கேட்டடா கேட்டது எனக்கு ஏதோ சொன்னீங்கள். சூப்பர். அதே மாதிரி அங்கே எல்லாம் நிறைய கடைகள் இருக்கு. உடனே சுடா இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். மாம்பழம் என்ன விலை? 2 for 20 euro. 1 எடுத்தீங்கண்டா 1 எடுத்தீங்கண்டா 1 எடுத்தீங்கன்னா 12 euro. இப்படி 2 தானே வாங்குவீங்க. நல்ல டேஸ்டான பழம். இஞ்சால மிளகாத்தூள்கள் லெமன் பிஸ்கெட் கரும்பு நேற்று வாழைக்குறையெல்லாம் கட்டி தொங்க விட்டாங்க. இன்றைக்கு எல்லாத்தையும் ஒன்று தான் போக போகிறீங்க. ஓகே வேறு என்ன இனிதே இந்த வீடியோவை உடனே போஸ்ட் பண்ணணும்னாக்காண்டி அப்படியே உடனே முடித்து சுட ஏற்றி விடுறேன். சந்தோஷமாக இன்றைக்கும் பார்த்து போட்டு வாங்கோ. எங்களோட ஃப்ரான்ஸ்காரர்கிட்ட மாம்பழக்கடை பழக்கடையோடு சேர்த்து முடிப்போம். கேட்டியகளி உதுகுமோரு காதையாட்டு.